ஒரு 10 பேர் சேர்ந்த ஒரு தீவிரவாத குழு வந்து இங்கே வந்து அஜ்மல் கசாப் 10 பேர் கொண்ட தீவிரவாத குழு இந்தியாவோட பொருளாதார கேபிட்டல் பாம்பேயில் வந்து ஒரு அட்டாக் பண்ணினாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு 150 பேருக்கு மேலே இறந்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த அட்டாக்குன்னு இதே நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அந்த அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து கண்ணு மூணு தெரியாமல் சுட்டான். ஓகே. அதாவது இவரைத்தான் சுடணும் அவரைத்தான் சுடணும் அதெல்லாம் வந்து கண்ணு மூணு தெரியாமல் சுட்டான். அதாவது அவனுக்கு வந்து என்னென்னா ஒரு இன்ஸ்டெபிலிட்டி ஏற்படுத்தணும் இந்தியாவில். ஏதோ ஒரு தீவிரவாதம் எங்களால் என்ன வேணால் செய்ய முடியுங்கிறத வந்து ஒரு பாகிஸ்தானோட ஆதரவோட எல்லாமே பண்ணினாங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்தீங்கன்னா, இப்போ அது அடுத்த பரிணாமத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிற பரிணாமம் அப்படின்னா, அன்னைக்கு ஏற்படுத்திய தீவிர தாக்குதல் வந்து கண்மூடித்தனமாக யார் என்ன எதுன்னு கேட்காம சுட்டாங்க. இன்றைக்கி அடுத்த ஸ்டேஜ் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, செலக்டிவாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கொள்கிற அளவுக்கு வந்திருக்குது. இது எவ்வளோ ஒரு கொடூரமான அது எவ்வளோ கொடூரமானது. இப்போ நீங்களே சொல்ல வராது. நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா அட்டாக்கையும் பாருங்கள். 93லேருந்து இந்த பாம்பே அட்டாக்லேருந்து நீங்கள் எல்லா அட்டாக்குமே பாருங்கள். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவனோட என்னன்னா இங்கே ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்கணும், இந்த கவர்மெண்ட்டை வந்து பயத்திலே வச்சுருக்கணும், எங்களால் என்ன வேணால் செய்ய முடியும் அதை காமிக்கணுங்கிறதா வந்து அவனோட எண்ணமாக தீவிரவாதத்தாக்கள் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ ஆதரவாக இருக்கட்டும், இல்லைனா பாகிஸ்தான் தான் சப்போர்ட் பண்ணுங்கிறது உலகத்துக்கே தெரியும். அது பாகிஸ்தானோட கவாஜா அந்த மினிஸ்டர் அவரே வந்து ஒத்துக்கிறாங்க. 30 வருஷமாக நாங்கள் இதை தான் பண்ணுறேன்னு அவர் ஒத்துக்கிறார். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து இது வந்து மிகவும் கொடூரமானது அப்படிங்கிறேன்.